கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு சிரத்தை எடுத்தால் அதன் பலன் நம்முடைய வாழ்க்கையில எட்டும். ஆனால் அநேக நேரங்களில அவர் மைண்ட் செட் இஸ் வேவரிங், அது நிலை தடுமாறும், நம்முடைய சிந்தனையின் ஓட்டம் சிதறும், நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு இருப்பார்கள். அப்ப சொல்லுவாங்க, எங்கே இங்கேதான் இருக்கிறீங்களா அப்படிம்பாங்க. இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டதை நீங்கள் எந்த அளவில் புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுவார்கள். குரங்கு ஒரு நிலையற்ற தன்மையோடு இருக்கும் என்பதை மரத்துக்கு மரம் தாவும் என்று சொல்லுவார்கள். குரங்கின் மனநிலையை நம்முடைய மனநிலை ஓட்டத்திற்கு ஒப்பிடுவார்கள். செயல்பாடு, பண்பு இவைகளை உள்ளடக்கின ஒன்றாக மனநிலை காணப்படுகிறது. இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நம்மிடத்துல how is our mindset? நம்முடைய சிந்தனை நன்மையை புசிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அதன் ஆழங்களிலே எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை ஆயத்தம் செய்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் மோசேயை அழைத்து அவனிடத்துல ஒரு அற்புதமான பொறுப்பை கொடுத்த பொழுது, இந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய மைண்ட் செட். அதற்கு இடரலாய் வருகிற பல்வேறு உபத்திரவங்களை, வேதனைகளை, சங்கடங்களை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, ஆண்டவரே, இந்த மக்கள் இப்படித்தான் இவர்களை மன்னித்து விடும். ஒருவேளை உம்மால் இவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் என் பேரை ஜீவ புஸ்தகத்துக்கு இறுக்கி போடும். அப்போ அவனுடைய மனநிலை என்ன? தன் ஜனம், தன்னால் நடத்தப்படுகிற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பொறுப்பை தந்தவர் ஆண்டவர் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்லுகிறான், அவனுடைய மனநிலை என்ன? இந்த மக்கள் மீட்கப்பட்ட மக்களாக கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மற்றொரு பகுதியிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை நிலையிலே அவனுடைய மைண்ட் செட் என்ன? என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது. என்னிடத்துல என் ஆண்டவர் தந்த ஆன்மீக உந்துதல் நிறைவாய் காணப்படும் பொழுது என் கடவுளுக்கு விரோதமாக இத்துணை பெரிய பாவத்திற்கு நான் ஆட்படுவது எப்படி என்று சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் இறை பற்று பாவத்திலிருந்து விலகி நிற்க செய்கிறது. அவனுடைய மன ஓட்டம் அது. மற்றொரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை தெரிந்து கொள்கிறார். சாமுவேலுடைய மனநிலை என்ன? அவன் இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்வதும் செய்வதும் அவனுடைய பணியாய் இருக்கிறது. இறைவன் சொல்லுவதை மற்றவர்களுக்கு சொல்லுவதும், இறைவன் சொல்லுவதை செயலாற்றுவதும் அவனுடைய பணியாய் காணப்படுகிறது. இன்றைக்கு விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த இலக்கை தொடர்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் என் ஆண்டவரால் ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, விண்ணகத்தை நோக்கிய பயணத்துல சான்று பகிர்வதற்கு, இறைவனுக்கு உகந்த சாட்சியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து நாம் அந்த மனநிலையிலே நாம் ஆட்படுவோம் என்று சொன்னால் இறைவன் தந்த உலக வாழ்க்கையின் காலங்கள் ஒரு வெற்றியின் காலங்களாய் காணப்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மன ஓட்டம் கர்த்தாவே உம்மை சார்ந்து இருக்கவும், உம்முடைய சுத்தங்களை வெளிக்காட்டவும் எங்களை ஏதுவாக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே. ஆமென்.